ஓகே கைஸ், வெல்கம் பேக் டு another எபிசோட். இந்த எபிசோட் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ நமக்கு பிளே ஆஃப்ஸ் எல்லாம் டிசைட் ஆயிருச்சு. எந்தெந்த டீம்ஸ் மோத போகுதுன்னு நமக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு இந்த மேட்சோட. லைக் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பஞ்சாபும் நமக்கு ஆர்சிபியும் தான் குவாலிஃபயர் மோத போகிறாங்க. அதுக்கப்புறம் மும்பை ஜிடி தான் வந்து எலிமினேட்டர் மோத போகிறாங்க. நமக்கு ஃபைனல் ஆயிருச்சு. ஸோ அப்படியே வந்து ஃபஸ்ட்டு நான் சொல்லிக்கிறேன், ஏதாவது சொல்லிக்கிறேன், ஏன்னா நீங்கள் ஃபுல்லாக பார்க்க மாட்டீங்க. ஸோ வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் அழுத்தி பெல் ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிறோம் டக்குன்னு வரும். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு ஷாம் என்ன அவங்க ஆர்சிபி மேட்ச்லேருந்து ஆரம்பிப்போமா இல்லை மும்பை மேட்ச் பற்றி பேசுவோமா? ப்ரோ ஃபர்ஸ்ட் ஆர்சிபி பத்தி பேசிடலாம். ஆனா ஒரு வைபிள் இருக்கு, ஜெயிச்சு சந்தோஷத்துல இருக்கேனா, அதை பத்தி பேசிடலாம். சரி, ஃபர்ஸ்ட் நான் வெல்கம் பண்ணிக்கிறேன், மறந்துட்டேன். சரி, இப்போ என் கூட யார் இருக்கானா, ஷாம் இருக்கான். ஹாய்டா ஷாமு. வணக்கம். அப்புறம் நம்ம அனலிஸ்ட் கிஷோர் இருக்காரு. ஹாய்டா கிஷோர். ஓகே. என்ன சார், எனக்கு தெரியும் இவனுங்க எவ்வளோதான் அடித்தாலும் இவங்க பவுலிங் மட்டும் நிறைய தடவை சொல்லியாச்சு. ஆனால் நீங்கள் வந்து இதில் கூட நான் சொன்னேன் அது அக்லி டீம்னு. அதனால் இது வந்து எனக்கு பெருசாக தெரில, நீங்கள் தான் இவ்வளோ ஆச்சரியப்படுறீங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயம்தான். என்ன சாம்னு நினைக்கிற ப்ரோ? அப்படி சொல்லிட முடியாதுல்ல ப்ரோ. என்னதான் வந்து ஒரு பவுலிங் வீக்கா இருந்தாலும் அட் பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் ஃப்ரீ மேட்ச். அவங்களுக்கு வந்து சும்மா இது ஒரு மேட்ச் தான், அவங்க டோர்னமெண்ட் ஓவர். ஆனா எங்களுக்கு அப்படி இல்லைல்ல. அப்படி ஒரு மேட்ச்ல வந்துட்டு 228 அப்படின்ற டார்கெட்டை வந்துட்டு சேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து பெரிய ப்ரெஷர். என்னதான் பவுலிங் இங்க வீக்கா இருந்தாலும் இது வந்து ப்ரெஷர் தான் ப்ரோ. கிஷோர், நீ என்ன நினைக்கிற? இந்த நீ ப்ரெஷர் ஆன மாதிரி நினைக்கிறியா இல்ல எனக்கு தெரிஞ்சு அதுல இது பண்றது ஒண்ணுமே கிடையாது. பட் என்னவா இருந்தாலும் 230 அடிச்சேன்னா நீ பவுலிங் வீக் அதெல்லாம் சொல்றது. எந்த பவுலிங்கா இருந்தாலும் நீ ஐபிஎல் லெவல்ல 230 டிஃபெண்ட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு நீ வந்து பவுலிங் தான் இல்ல இந்த பவுலிங் வச்சுட்டு அப்படிலாம் நீ பேசுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. 230 ஒரு ரன்ல இருக்கு. அவ்வளவு வச்சுட்டு நீ டிஃபெண்ட் பண்ண முடியலன்னா நீ பவுலர்ஸ் சொல்றதுக்கு சாரி பவுலிங் வீக்கா இருக்குன்னு சொல்றதுக்கு ரீசனே கிடையாது. ஆனா இந்த டீம் அந்த டார்கெட் டிஃபெண்ட் பண்ற அளவுக்கு பவுலிங், அதனால எனக்கு வந்து என்னதான் டார்கெட்னாலுமே எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து டிஃபெண்ட் பண்ண முடியாதுன்னு தான் நினைச்சேன். எனக்குலாம் வந்து இது பெரிய ஆச்சரியமே இல்லை ஆர்சிபி வந்து வின் பண்ணதெல்லாம். ஏன்னா ஆர்சிபி பேட்டிங் வந்து எனக்கு இந்த வருஷம் என்ன தெரியுமா ஆர்சிபிட்ட பிடிச்சிருக்குன்னா, அவங்க இன்னைக்கு இந்த வருஷம் அவங்க எந்த மூவ் பண்ணாலுமே வந்து கிளிக் ஆச்சு. மயங்க் அகர்வால்லாம் இப்படி அடிப்பான்லாம் நான் நினைச்சு பார்க்கவே இல்லை. மயங்க் அகர்வால் வந்து இப்படி அடிப்பான். ஜிட்டேஷ் சர்மா சத்தியமா சொல்றேன், இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் நாக்கு. நான் பிபி கேஸ்லாம் இருந்திருக்கான், பட் ஆனால் இது வந்து ஒரு செம்ம மெச்சூரிட்டி நாக்கு. அதை வந்து சூப்பரான நாக்கு. இந்த மாதிரி நாக்கு அவன் வந்து சுத்தவே இல்லை. கரெக்டாக அந்த மெரிட் ஆஃப் த பால் கடைசி வரைக்கும் இந்த கேப்டன்சியும் எடுத்து இதுவுமே செமையா பண்ணான். அது சூப்பரா இருந்துச்சு. அதை பத்தி சொல்லுங்கடா ப்ரோ. அதான் ப்ராப்பரா சொல்லணும்னா பிளண்டர் அவ்வளவுதான். இது என்னன்னா டீம் விக்கெட் ஐ மீன் கிரீஸ்குள்ள வரும்போது பாத்தீங்கன்னா 3 விக்கெட் போயிடுச்சு. லிவிங்ஸ்டோன் விக்கெட் போனதுக்கு அப்புறம் தான் ஜிதேஷ் சர்மா வந்தான். அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே வந்து பிளைண்ட் ஸ்லாக் பண்ணாம ப்ராப்பர் ஹிட்டிங். இந்த இங்கிலீஷ் கமெண்ட்ரியில கூட சொல்லிட்டு இருந்தாங்க, பிளைண்ட் ஸ்லாகே பண்ணல, பாலை வந்து கரெக்டா வந்து பாலுக்கு போயிட்டு பாலை வந்து அதுக்கு ஏத்த மாதிரி வந்து பிளே மட்டும் தான் பண்றான். அது வந்து கரெக்டா பிளே பண்றான் அப்படிங்கிறது தான். அவனோட நாக்கு வந்து நின்று பேசும் ப்ரோ. ஏன்னா ஆர்சிபி ஹிஸ்டரியில வந்து 201 தான் வந்து அதிக சேஸே. அது எப்படின்னா அந்த போன வருஷம் பண்ணாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 228 அப்படிங்கிறது வந்து நார்மலா இம்பாசிபிள் தான் ப்ரோ. இந்த நாக்கு வந்து நின்று பேசும் ரொம்ப நாளைக்கு. சரி, ஓகே. ஓகே. பட் நான் எல்எஸ்சியை பற்றி பெருசாக பேச போகிறது இல்லை இந்த வீடியோவில். ஏன்னா வந்து அவங்க பிளே ஆஃப்ஸ் இல்லாதனால நான் வந்து அதெல்லாம் தனியாக ஒரு வீடியோவில் பேசலான் இருக்கேன். லைக் எல்லாம் ஏன் இந்த டீம்ஸ்லாம் மிஸ் ஆச்சுன்னு. பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜாஸ் ஹேசல்வுட் ஆளுன்னு எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி இருந்தது. என்னடா ஹேசல்வுட் இல்லையே, ஒரு மாதிரி பேக் ஃபுட்டில் போகுமே. பட் பரவாயில்ல. பட் எனிஹோ ஆனாலுமே கொஞ்சம் ஹேசல்வுட் இல்லாத ஒரு பெரிய லாஸ் மாதிரி தானே இருக்கும். கண்டிப்பா ப்ரோ. இது என்னோட ஒப்பீனியன். என்னன்னு பாத்தீங்கன்னா சிஎஸ்கே மேட்ச்ல இருந்து ஹேசல்வுட் இல்லை. பாத்தீங்கன்னா சிஎஸ்கே மேட்ச்லயே பவுலிங் வந்து ப்ராப்பரா இருந்திருக்காது. சாலிடா எல்லா ஓவர்ஸ்லயுமே வந்து 10 ரன்றது போயிட்டே தான் இருந்துச்சு. இதே தான் லாஸ்ட் மேட்சும் நடந்துச்சு, இந்த மேட்சும் நடந்துச்சு. ஒரு ஓவர் வந்து ஸ்டாப் பண்றதுக்கு யாருமே இல்ல, குணால் பாண்டியா மட்டும்தான். இதை பத்தி பேசும்போது பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஜிதேஷ் சர்மா கேப்டன்சி வந்து ரொம்ப லெட் டவுன் பண்ணுச்சு. அதுதான் வந்து 228 ரன்ஸ்க்கான போனதுக்கான ஒரு காரணமே. இப்போ டீமுக்கு வந்து ஒரு யூட்டிலிட்டி பிளேயர்னு பாத்தீங்கன்னா அது குணால் பாண்டியா தான். ஆனா குணால் பாண்டியா இன்னைக்கு வந்து 4 ஓவர்ஸ் பினிஷ் பண்ணவே இல்லை. 2 ஓவர்ஸ் தான் போட்டிருக்கான். அவன் தான் இன்னைக்கு வந்து கண்டெயின் பண்ணி போட்டது. யாஷ் தயால் ஓவரே கம்ப்ளீட் பண்ணல. ஆனா அவன் வந்து ரொமாரியோ ஷெப்பர்டுக்கு வந்து 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணிட்டான். இந்த மாதிரி சில திங்ஸ் வந்து இன்னைக்கு நம்ம தோத்துருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து பேசியிருப்போம். ஸ்டில் நான் ஏன் இதை சொல்றேன்னா, இன்கேஸ் அடுத்த மேட்சும் பட்டிதர் வந்து இம்பாக்டா விளையாடுறான் அப்படின்னா இதெல்லாம் சரி பண்ண வேண்டியிருக்கும்.
பட் ஆனா ஒரு பாசிட்டிவ் எனக்கு தெரிஞ்சு நுவான் துஷாரா நல்லா போட்டிருக்கான். அது வந்து ஒரு நல்ல சூப்பரா பாசிட்டிவ். ஆனா ஹேசல்வுட் அங்கிட்டு இல்லாதனால நுவான் துஷாரா ஒரு ஸ்டெப் அப் பண்ணது வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ். அத சொல்லலாம். மத்தபடி ஆர்சிபி டீம்ல என்ன பேட்டிங் ஆனா யார் போனாலும் இப்ப பேட்டிங் இருக்குது. ஸோ பிரச்சனை இல்ல. கொஞ்சம் அந்த பவுலிங் சேஞ்சஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. இந்த மேட்ச் பத்தி அவ்வளவுதான் நம்ம பேச போறோம். அடுத்து வந்து நம்ம மும்பை பஞ்சாப் பத்தி அப்படியே மேட்சை பத்தி பேசணும். அப்படியே நம்ம அந்த டாப் 4 பத்தி அப்படியே பேசிடுவோம். யாருக்கு அட்வான்டேஜ் யாருக்கு இதுன்னு ஆனா மும்பை பஞ்சாப் மேட்ச் டச் அப் பண்ணி தான் ஆகணும். பட் அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் வந்து சொல்லு சொல்லு. திருப்பி நான் மும்பைக்கு அதே பாயிண்ட் தான் சொல்லுவேன். இந்த வில் ஜாக்ஸை வச்சு ஆட முடியாது. நல்ல வேலை போயிட்டா. இப்ப போயிட்டு யார அசலங்காவை போடுவாங்கன்னு நினைக்கிறேன். இவர் வருவார்ல, பிதாமங்கன் வருவார்ல, பேரிஸ்டோ. அவர் ஓப்பனிங் ரிகல்டன் பதிலா ரிகல்டன் ரோஹித், ஜாக்ஸ் எடுத்து அசலங்கா போவான்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் அசலங்காவது நம்பர் 4 நம்பர் 5 அது போடலாம். இப்படி ஜாக்ஸை வச்சுட்டு போனாடி யூஸே பண்ணல. 5 டவுன்ல வந்து இறங்குறது ஜாக்ஸ் இருக்கு. கரெக்ட். அதுக்கு அந்த பெவன் ஜேக்கப்ஸ்னு ஒரு பிளேயர் நானும் ஆரம்பத்துல இருந்து கத்திக்கிட்டு இருக்கேன். பெவன் ஜேக்கப்ஸ் நடுவுல கொடுத்தாங்க திருப்பி. ஆனா அது கொடுக்கவே இல்ல. பட் ஆனா பட் மும்பைல எனக்கு தெரிஞ்சு பவுலிங் மறுபடியும் பார்த்தா பும்ரா தான். அதாவது வந்து மும்பை ஒரு 200க்கு மேல அடிச்சுட்டா அந்த பவுலிங் வந்து நல்லா இருக்க மாதிரி இருக்கு. அது கீழனா வந்து பும்ரா பார்த்தான்னா போதும் மாதிரி இருக்கு. அதை பத்தி என்ன நினைக்கிறேன் ப்ரோ? அது என்ன பாயிண்ட்னு பாத்தீங்கன்னா, பும்ராவை எந்த டீம் நல்லா விளையாடுதோ அந்த டீம் வந்து ஜெயிச்சிரும் ப்ரோ. அவ்வளவுதான். இதுதான் ப்ராப்பர் கான்செப்டே. பும்ராட்ட விக்கெட் கொடுத்துட்டாங்கன்னா மத்த பவுலர்ஸ் டீம் வந்து விக்கெட் கொடுப்பாங்க. ஏன்னா ப்ரெஷர் பில்ட் ஆயிருது. பும்ரா நேற்று வந்து அவங்க சூப்பரா ஃபர்ஸ்ட் ஓவர்லயே விக்கெட் விழுந்துட்டாலும் அதுக்கப்புறம் பும்ராவை ஸ்ட்ரைக் பண்றதுக்குலாம் பார்க்கவே இல்லை. மத்த எல்லா பவுலர்ஸையும் கிளீன் ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க. அது ஒண்ணுதான் எல்லா டீமுமே மெயினா எடுத்து ஆடணும். பும்ராவை நான் வந்து ஹிட் பண்ண போறேன், ஈகோ வந்து பிரேக் பண்ண போறேன் அப்படின்ட்டு போகவே வேணாம். அது வந்து டீமுக்கு நல்லது கிடையாது. இது வந்து என்னோட ஒப்பீனியன். நேத்து சக்கர் நல்லா போட்ட மாதிரி தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஓவர் மேடின்னு போட்டு அதுக்கடுத்து ஏதோ நொண்ட ஆரம்பிச்சுட்டு எப்பயும் போல பேச குறைச்சிட்டு 20 ரன் 30 ரன் கொடுக்க. போல்ட்டு ஓகே தான். பட் பஞ்சாப் பேட்டிங் அவுட் கிளாஸ். சரி, இங்கிலீஷ் ஆடின கேம் வேற லெவலா இருந்துச்சு. ஸ்பின் கேம், பேஸ், அது ஸ்வீப், ரிவர்ஸ் ஸ்வீப்னு போட்டு பஞ்சாப் நான் முன்னாடி சொன்ன மாதிரி பேட்டிங் பஞ்சாப் ஜெயிக்கணும்னா அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்க விட்டு டோட்டல் போட விட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி சேஸ் பண்ணிக்கணும். அதுதான் பஞ்சாபுக்குவே. கிஷோர், அதே மாதிரி அவங்க பவுலிங்குமே நம்ம ஒரு மாதிரி அண்டர் த ரேடர் போற மாதிரி இருக்கு. நீ பார்த்தேன்னா ஹர்ஷதீப் சிங் நம்ம எல்லாமே மறந்துட்டோம். ஆனா அவனுமே எல்லா மேட்ச் இப்போ நான் சும்மா இன்னைக்கு எடுத்து பார்த்தேன், அவனுமே 18 விக்கெட் எடுத்திருக்கானே. அதுவும் பேடா போட்ட மாதிரி இல்ல கிஷோர். பவுலிங் மட்டும்தான் இருக்கியா இருக்கா. வேற எல்லாரும் வந்து சிப்பின் பண்ற மாதிரி தான் இருக்கு. அவங்க வேற எல்லா பவுலரையும் மாத்திட்டு தான் இருக்காங்க. திடீர்னு வைசாக் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டான். அடுத்த மேட்ச் ஆடுவானு தெரியாது. உனக்கு ஹர்தீப் ராரோ டீசெண்டா போடுறான். உனக்கு மார்க்கோ யான்சன் உனக்கு லைன்ல இருந்து வைக்கிறான். ஜான்சன்லாம் முடிஞ்சிருச்சு. சரி, அவ்வளவுதான். கிளம்பிட்டாங்க ஜான்சன்ல எஸ்ஏ ஃபைனலுக்கு. ஓகே ஓகே. இனி சொல்றது வந்து பஞ்சாப் அணி ஜெயிக்கணும்னா பவுலிங்ல தான் அட்டாக் பண்ணும். அவங்க பேட்டிங் பவுலிங் கம்பேர் பண்ணா அவங்க பவுலிங் தான் வீக். ஸோ நீங்க அதை டார்கெட் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் குடிச்சா மேக்ஸிமம் ரன் போட்டுறணும். பவுலிங் எடுத்தா சேஸ் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். சரி, இப்போ ஓகே. இப்போ அடுத்து நம்ம இன்னொரு இந்த டீமை பத்தி எல்லாம் மறந்துடுறோம். குஜராத் டைட்டன்ஸ்னு ஒரு டீம் இருக்காங்க. அடிக்கடி சாம் மறந்துடுவான் அந்த டீம். சரி, குஜராத் டைட்டன்ஸ்க்கு இப்ப இவன் ஜாஸ் பட்லர் போயிட்டான். இப்ப அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இல்ல, அதுல ஒரு பாயிண்ட் மெயினா சொல்லணும்னு தான் நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அது இப்போ நடந்துகிட்டு இருக்குது. நான் முதல்லயே சொல்லியிருந்தேன், எங்க அடி வாங்குவாங்களான்னு தெரியல, எங்க போய் எக்ஸ்போஸ் ஆகணும், பிளே ஆஃப் போய் எக்ஸ்போஸ் ஆக போது நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். எந்த டீம் எக்ஸ்போஸ் ஆறாங்கன்னு பாரு. வேண்டாம், நாங்களே சும்மா கடைசி மேட்ச் ஏதோ விளாண்டு போனோம்னு பார்த்து எங்ககிட்ட வந்து எக்ஸ்போஸ் ஆகி எங்களை வந்து பெரிய ஆள் ஆக்கிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க கடைசியில. ப்ரோ ஸ்டில் பாருங்க, அவங்க டாப் 2 பெர்ஃபார்ம் பண்ணலன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு பேட்டிங் ஆர்டரே ரொமேரோ ஷெப்ரன் பாருங்க, ஷெர்ஃபானி ரூதர்ஃபோர்டும் ஷாருக் கானும் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து ஹிட்டர்ஸே. தெவாட்டியா பெருசா பெர்ஃபார்ம் பண்றது இல்ல. ரஷித் கானுக்கு எல்லாம் பேட்டிங்கே வர்றது, கிரிக்கெட்டே மறந்து போன மாதிரி அடிக்கிட்டு இருக்கான். இப்படி சொல்லாது. இப்படிதான் பண்ட்டுக்கு சொன்ன கிரிக்கெட்டே மறந்து போச்சுன்னு இன்னைக்கு 100 அடிச்சுட்டான். இப்படி சொல்ல அப்புறம் அவங்க எல்லாம் ஃபார்ம் ஆயிடுறானுங்க. பாத்துக்கோ. பிரஷர் இல்லாத மேட்ச்ல ஃபார்ம் ஆறது ஒண்ணுமே கிடையாது. நீ சொன்ன மாதிரி அந்த டாப் டீம்ஸ் அடிக்கிற டீம்லாம் இதே அவங்களால பிரஷர்னால பண்ண முடியல. ஹை பிரஷர் கேம் நீ ஜெயிச்சாகணும்னு பண்ண முடியல. எதுவுமே கிடையாது. நீ இஷ்டத்துக்கு ஆடனோடனே எல்லாம் இஷ்டத்துக்கு அடிச்சு 6 அடிக்கிறாங்க. இதுல ஓகே பண்ணிட்டு எனக்கு பிரில்லியன்ஸ் வேற லெவல் இன்னிங்ஸ் எட்ஜ் வாங்கி நான் பார்க்கலாம். ஒரு ஃப்ரீயா இன்னைக்கு அடிக்கணும்னு சொல்லிட்டு அடிக்க. இதை நீ முன்னாடி ஏதாவது பண்ணிருக்கலாம். இது இப்ப பண்ணி பல்ட்டி அடிச்சலாம் என்ன யூஸ் தெரியல எனக்கு. சரி அவனுக்கு அடிக்காதீங்க. ஜிடியை பத்தி பேசுங்கடா, கொஞ்சமாச்சும் பேசுங்கடா. நீங்க எல்லாரும் நம்ம ஏதோ சொல்லியாச்சு, இந்த டாப் ஹெவி அது எல்லாருக்கும் தெரிஞ்ச பையன். ஆனா இந்த கடைசி ஒரு 2 மேட்ச் அவங்க தோத்தது காரணம் அவங்க பவுலிங் தான். பவுலிங் எக்ஸ்போஸ் ஆகுது. ஐ மீன் அடிக்கிறாங்க 230 200. சிராஜ் விக்கெட் எடுக்கிறது கிடையாது.
பிரசித் கிருஷ்ணாவை நம்பிதான் டீம் சுத்தி இருக்கு. ரஷித் கான் பழைய கரெக்ட். இல்ல, சும்மா அந்த ஓகே எக்கனாமியா வச்சு போடணும்னா போட்டுடலாம். பட் அந்த விக்கெட் டேக்கிங் ரஷித் கான் பார்க்க முடிய மாட்டேது. இல்ல இப்ப ரஷித் கானையுமே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. போன மேட்ச்லயுமே அட்டாக் பண்ணிட்டாங்க ரஷித் கானையுமே. ஆமா, ரஷித் கான் அட்டாக் பண்ணிடுறாங்க. சாய் கிஷோர் ஓகே டீசெண்டா போடுறான். ஸோ பவுலிங் தான் அவங்களுக்கு 2 மேட்சுமே 230 220 ரன் கொடுத்ததுக்கு அப்புறம் அதை சேஸ் பண்ற டீம் ஜிடிஆன்னு கேட்டா கிடையாது. இப்போ ஆர்சிபி 2 மேட்ச் கொடுத்தாங்க. பட் அந்த லைன் அப் இருக்கு சேஸ் பண்றதுக்கு, அந்த ஹிட்டர்ஸ் இருக்காங்க. பட் நீ ஜிடில பாத்தீங்கன்னா இந்த 3 பேருக்கு தவிர எல்லாரும் இப்பதான் ஐபிஎல் எக்ஸ்போஸ் ஆறாங்க. ஷாருக் கான்றது இப்பதான் வந்துட்டு ரொம்ப விசனா இருந்தா கூட அவ்வளவு சான்ஸ் எல்லாம் கிடைச்சது இல்லை. சும்மா எப்பயாவது அப்பப்போ இறக்கி விடுவாங்க. ரூதர்ஃபோர்டும் இப்பதான் வந்து ஐபிஎல் ஆடுறதுனால இப்பதான் அவங்க எக்ஸ்போஸ் ஆயிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப இன்னும் கை உடைஞ்ச மாதிரி பட்லர் வேற இல்ல. அது இன்னும் எவ்வளோ அவங்க பார்த்து கஷ்டப்படுத்த போகுதுன்னு தெரியல. இப்ப முன்னாடியாச்சும் ஓகே 200 கூட அந்த டாப் 3 வச்சு ஒரு 2 பேர்ல ஒருத்தர் நின்று அடிச்சிடலாம். இப்ப 2 பேர் தான் இருக்கானுங்க. இதுல ஒண்ணு போனா கூட குஷால் மண்டிஸ் ஜாஸ் பட்லர் அளவுக்கு ஆடுவானான்னா முடியாது. பட் நான் சொல்றேன் ரீப்ளேஸ் பண்ணலாம் தான். ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் 1 டவுன் பிளேயர் இப்ப குஷால் மண்டிஸ் தான் சொல்றேன். ஆனா அவன் மேஜர் மிஸ்ஸிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா எலிமினேட்டரி ஜிடி மும்பை ஆடுறாங்க, பட்லர் இல்ல அப்படிங்கறது தான் ஒரு பெரிய மிஸ்ஸா இருக்கு. ஏன் மும்பைனாலே அடிப்பாங்க, பட்லர் அடிப்பார்லடா, அத சொல்றான்டா அவன். ஓஹோ. எனக்கு இப்ப எம்ஐக்கு ஒரு கிளியர் ஃபேவரேட்ஸா அது எலிமினேட்டர்ல வின் பண்றதுக்கு ஒரு அதிக சான்ஸ் இருக்குன்னு எனக்கு ஏர்லி கால் சொல்றேன். அது ரொம்ப பெரிய கஷ்டமான கால் கொடுத்துட்டேன்டா டே. இது தெரியுது ஈஸியான விஷயம் தானா. வந்து எனக்கு என்ன ஒரு ஆசைனா வந்து இல்லை சொன்னா வந்து என்னை வந்து நீங்க சரி பரவாயில்ல. ஆனா என் ஆசை இதுதான். எனக்கு வந்து பஞ்சாப் ஃபர்ஸ்ட் உள்ள போயிட்டு மும்பை ஆர்சிபி வந்து இதுல வந்து மோதணும். அப்பதான் வந்து விறுவிறுப்பா இருக்கும். அப்பதான் ஒரு பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் மாதிரி இருக்கும். என்ன சொல்றீங்க? வந்து நான் இன்னைக்கு எலிமினேட் அல்லது என்னனாலும் குவாலிஃபயர் போயிடணும்னு சொல்லி அதே மாதிரி போயிட்டானுங்க. அதே மாதிரி எப்படியாவது ஃபைனல் போயிட்டா பரவாயில்ல. போயிட்டானுங்கன்னா பிரச்சனை. இனிமே எல்லாமே டூ ஆர் டை தான். இனிமே எல்லாமே 2 மேட்ச் இருக்குது விளாண்டோம் அப்படின்னா, இல்லைன்னா 3 மேட்ச் இருக்குது மொத்தமா. சரி ஓகே. நான் ஃபர்ஸ்ட் இந்த மேட்ச் குவாலிஃபயர் 2 பத்தி நான் பேச போதே கிடையாது. நமக்கு ஸ்ட்ரைட்டா தெரியும். இப்போ குவாலிஃபயர் 1ல யார் ஜெயிப்பா நினைக்கிறேன்? பஞ்சாபா ஆர்சிபியா? ஷாம் நீ சொல்லு. ப்ரோ கம்பேர் பண்ணி பார்த்தா எங்க டீம் தான் ஸ்ட்ரென்த். ஸோ நான் வந்து ஃபேவரேட்ஸ் வந்து ஆர்சிபி தான். கிஷோர் நீ? ஸ்ட்ரென்த் படி பார்த்தா ஷாம் சொன்ன மாதிரி ஆர்சிபி கொஞ்சம் ஓகே. பட் இப்ப இருக்கிற பவுலிங் ஃபார்ம் படி பார்த்தா எனக்கு தெரியல. பஞ்சாப் ஹேசல்வுட் வந்து ஆகணும். ஹேசல்வுட் ஃபிட்னு சொல்ற ஃபிட்டு தான். ஹேசல்வுட் வந்துட்டு பவுலிங்ல ப்ராப்பரா ரொட்டேஷன் பண்ணி கரெக்டா ஆடினா ஆர்சிபி சான்ஸ். பட் இருந்தாலும் பஞ்சாப்லாம் பேட்டிங் நல்லா இருக்காரு. அவங்களாம் ஃபியர்லெஸ்ஸா ஆடுறாங்க. நீ எவ்வளவு விக்கெட் விட்டாலுமே வந்து அடிச்சுட்டு தான் இருக்காங்க. கிஷோர் நான் இந்த பஞ்சாப்னு இப்ப நான் இந்த நேத்து வந்து ஒரு இந்த சீக்கி சீக்காவை பார்த்திருந்தேன். அவன் ஐயரை பத்தி பேசியிருந்தேன். அதை நான் இங்கேயும் சொல்ல ஆசைப்படுறேன். ஐயரோட கேப்டன்சி வந்து எந்த பிரான்சைஸ் போனாலுமே லைக் டெல்லிக்கு அடுத்து அவனை எல்லா இடத்துலயுமே அண்டர் ரேட்டர் ஆக்குறாங்க. அவன் வந்து பாரு இந்த டீம்ல பார்த்தேன்னா 6 வந்து அன்கேப்டு பிளேயர்ஸ். அதை வச்சு அவன் வந்து ஃபாரினர்ஸை வந்து ஒப்புக்கு சப்பாக யூஸ் பண்ணி நம்ம அந்த இதில் கூட நம்ம பேசியிருப்போம் ஃபாரினர்ஸ் ஹெவியாக இருக்க டீம்னு. ஆனால் பார்த்தீங்கன்னா அன்கேப்டு பிளேஸ் வச்சு நீ கூட சொல்லியிருப்ப, போன வீட்டில் கூட சொன்னேன். பட் அதை வச்சுட்டு அவன் ஃபர்ஸ்ட்ல கொண்டு வந்திருக்கானா. அப்போ ஐயரோட கேப்டன்சி பற்றி அதுதான் ஐயரோட கேப்டன்சியை பத்தி நம்ம பேசியே ஆகணும். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கடா. கண்டிப்பா நான் உன்கிட்ட ஐயர் கேப்டன்சி நான் எப்பயோ உங்ககிட்ட 2019-20 சொல்லிக்க அவன் இந்தியாவுக்கே கேப்டன் ஆகணும்னு சொல்லிட்டு. ஐயர் கேப்டன்சி வந்து நீட்டா, ஏன்னா சின்ன அவன் நான் பார்த்ததுல இருந்தே வந்து அவன் எல்லா இடத்துலயும் கேப்டன் தான். மும்பைக்கான மும்பை கேப்டன். அவன் பண்ற இடம் ஃபுல்லாமே கேப்டன்சி பண்ணிட்டு வரனால அவனுக்கு டன்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால ஸோ ஈஸியா ஹேண்டில் பண்றான். யாரை எப்போ கொண்டு வரணும், கரெக்டா ரன்னு இப்ப அதிகமா இருக்கு கரெக்டா மெயின் பவுலர்ஸ் கொண்டு வந்துடுறான். ஸ்ட்ரைக் பவுலர்ஸ் கொண்டு வர்றான். பாரை கொண்டு வந்துடுறா, திடீர்னு வந்துட்டு அரசதீப்பை கொண்டு வந்துடுறா. எப்ப அவனுக்கு யூஸ் பண்ணணும், யார் எப்ப தேவைன்னு கரெக்டா தெரியுது. ஸோ ஐயர் கேப்டன்சி அண்டர் ரேட்டட் நிறைய பேர் பேசுறது இல்லை. பட் நமக்கு தெரியும் ஐயர் வந்து ஒரு சூப்பர் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி டீம் ஃப்ரீடம்க்கு வந்து கோச்சுக்கும் கொஞ்சம் கிரெடிட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். பாண்டிங்கோட அந்த ஒரு ஃப்ரீடம், பாண்டிங்க்கும் ஸ்ரேயஸ் ஐயருக்கும் ஒரு நல்ல கனெக்ஷன் இருக்கிறதுனாலதான் டீம் மெம்பர்ஸ்க்கும் வந்து ஒரு ஃப்ரீடம் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு என்னன்னா ஐயருக்கு வந்து எப்ப எங்க இறங்கணும்னு தெரியுது. இங்கிலீஷ போட முடியுது. அவனுக்கு தேவையானதான் வந்து இறங்குறான். இப்படி சும்மா வந்து நான் தான் கேப்டன் எப்ப வேணா இறங்குவேன் அப்படின்லாம் பண்றது இல்ல. தேவையில்லாட்டி அவன் இறங்கவே மாட்டேங்கிறான். உட்காந்துக்கிறான், ஹிட்ரஸ் அனுப்பிச்சு விடுறான். இல்லாட்டி அவன் ஃப்ரண்ட்ல நேத்துக்கு ஒரு மாதிரி சோக் ஆயிருமோன்னு சொல்லிட்டு கரெக்டா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து போயிட்டு வேணே முடிச்சு கொடுத்துட்டு வரான். சோ அதான் கேப்டன் சூப்பரா பண்றான் ஐயர். அதுவும் பாத்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் வந்து 500 ரன் அடிச்சிட்டான் அந்த சீசன். அதுதான் நம்ம அதனால வந்து பிபி கேஸ வந்து அவங்க அந்த கிவன் டேல வந்து அவங்க
பிளானிங் தான்டா அவங்க எனக்கு தெரிஞ்ச பிளானிங் சூப்பரா பண்றாங்க. அந்த மேட்சப்ஸு அந்த பிளானிங் செம்மையா பண்றனால அவங்கள வந்து ரூல் அவுட்டே பண்ண முடிய மாட்டேங்குது. அதனால தான் கொஞ்சம் அது ஒரு மாதிரி அதுவும் குவாலிஃபயர் ஒன்றுமே நல்லா தான் இருக்க போகுது எனக்கு பொறுத்த வரைக்கும். ஆமா அந்த பேட்ஸ்மேன்ல டாப் கிளாஸ் சரி எல்லாருமே வந்து இந்த பிரியன் சாரியா சரி பிரப் சிம்ரன் சரி ஒன் டவுன் லைன் வர ஜாஸ் இங்கிலீஷ் அதுக்கடுத்து ஐயர் அதுக்கடுத்து உனக்கு மீகல் வடிரா அப்புறம் உனக்கு சசாங் சிங் அதுக்கடுத்து உனக்கு ஸ்டோயினிஸ் வரா அப்புறம் உனக்கு ஜான்சன் இது வரைக்கும் இருந்தா இப்ப வந்து அஸ்மதுல்லா உமர் ஜாய் வந்துருவான். ஸோ உனக்கு கிட்டத்தட்ட 8 பேட்டர்ஸ் இருக்காங்க ப்ராப்பர் பேட்டர்ஸ். ஸோ அந்த ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ணி நீ எப்படினாலும் அடின்னு சொல்லி அடிச்சுக்கிட்டே இருக்காங்க ஃபுல்லா. சரி ஓகே, நம்ம அடுத்து குவாலிஃபயர் 1 குவாலிஃபைடு எலிமினேட்டர்லாம் வந்து சூப்பராக இருக்க போகுது. நான் வந்து அந்த ஒரு மேட்ச்சுக்கு தான் ஆர்சிபி எம்ஐ மேட்ச் வரணும், அந்த ஒன்றுக்கு தான் நான் மேனிஃபெஸ்ட் பண்ணுவேன். அதுதான் வந்து ரணகலமாக இருக்கும். எனக்கு அது நடந்தால் எனக்கு போதும், ஐ எம் ஃபினிஷ்டு. சரி ஓகே, ஸோ வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் அழுத்தி பெல் ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிறோம் டக்கு டக்குன்னு வரும். ஸோ நெக்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு 50வது வீடியோ வந்து இந்த ஃபைனல் மேட்சோட ரிவ்யூ தான் வரும். ஸோ அதில் நம்ம சந்திப்போம். அதுக்கு நடுவில் ஏதாச்சும் மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காக போச்சுன்னா நாங்கள் வீடியோ போடுறேன், இல்லைனா வந்து டேரெக்டாக ஃபைனல் வீடியோ தான். சரி ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் ஹரி. பை கைஸ். பேடா ஷாமு. பை ப்ரோ. பேடா கிஷோர். பை ஹரி. பை 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 பை. வீடியோ பார்க்கலாம் மறக்காம. குவாலிஃபயர் 2 வந்து ஆர்சிபிஎம்ஏ ஆடணும்னு ஆசைப்படுறீங்க, ஃபைனல் வந்து ஆர்சிபிஎம்ஏ ஆடணும்னு ஆசைப்படுங்க. அது நடக்குமா ஆச்சா? அதுவும் சரி, எப்படினாலும் ஓகே. எனக்கு ஆர்சிபிஎம்ஐ மேட்ச் ஒன்று நடக்கணும், அவ்வளோதான். அது எங்கே இருந்தாலும் சரி. சரி, உன் ஆசைக்கு என்ன? அதுதான் எனக்கு இல்லை எனக்கு அது வந்து இன்னும் நல்லா இருக்கும்ல, இன்னும் ஒரு மாதிரி நல்லா ஜாலியாக இருக்கும். ஏதாவது ஒரு டீம் ஹார்ட் பிரேக் ஆகும்ல. மும்பை ஹார்ட் பிரேக் ஆகிறதுக்கு என்ன இருக்கு? மும்பை 5 கப் ஆல்ரெடி வச்சிருக்காங்க, இதுல என்ன ஹார்ட் பிரேக் இருக்கு? ஆமா, ஹார்ட் பிரேக். சரி விடு, சரி விடு, இது வேணாம், இதை நான் கட் பண்ணிடுவேன். இதெல்லாம் வந்து வேணாம், சொல்ல வேணாம். இதெல்லாம் அப்புறம் கண்டுபிடிச்சிருவானுங்க நான் யாருன்னு. இல்லைனாலுமே தெரியாதா நீங்க யாருன்னு? இல்லடா, நான் நல்லவன் தான், ஆனா ரொம்ப நல்லவன் இல்லடா. எங்களுக்கு தெரியும் ப்ரோ. சரி ரைட்டு, இதுக்கு மேல பேசினா இதெல்லாம் போய் அப்புறம் அடிக்க ஆரம்பிச்சிருவானுங்க.